மழை குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்ச் அலர்ட் விடுத்து வானிலை மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட், மற்ற மாவட்டங்களினுடைய நிலை என்ன? காயத்ரி, தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகியிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை முதல் வருகின்ற 19ஆம் தேதி வரை கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக நாளைய தினம் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கையான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள்ல நாளைய தினம் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வருகின்ற 18ஆம் தேதியை பொறுத்தவரை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், அரியலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள்ல கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 19ஆம் தேதியை பொறுத்தவரை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 வடகடலோர மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது தெற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அடுத்து வரக்கூடிய 2 தினங்கள்ல மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நோக்கி தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு தமிழகத்தினுடைய இந்த வடகடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை நாளை முதல் அடுத்த 2 தினங்களுக்கும் சென்னைக்கு கன முதல் மிக கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. காயத்ரி, நன்றி லிபிகா, விவரங்களை வழங்கியமைக்காக.